பிரார்த்தனா வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணலைன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எப்படி சூஸ் பண்ணணும்னு யோசிச்சு இருந்திருப்பேன் நினைக்கிறேன் மூவியை. அவங்களுக்கு இல்லை இதை தாண்டி உங்களுக்கு வந்து பேஷன் இல்லை இதுதான் நான் பண்ணணும் அந்த மாதிரி ஆசைகள் எதுவும் இல்லையா? எனக்கு இல்லை. எனக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் எப்படி எனக்கு வந்து எனக்கு நான் ஒரு மாதிரி நான் என்ன பண்ணணும்னு ஏதோ பண்ணணும்னு எனக்கு ஆசை. அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு எப்படி இதை விட எனக்கு வேற எதுவுமே. ஒரு நாள் முடிவு பண்ணியிருப்பீங்களா பண்ணா மூவிஸ் தான் பண்ணா ஹேவ் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி அந்த ஐடியா வந்ததுன்னு கேட்குறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம்னாவே பிடிக்கும். நான் கார்ட்டூன்ஸ் ரொம்ப அதிகமாக எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போலாம் கார்ட்டூன்ஸ் பற்றி பேசினா இதெல்லாம் நான் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் சும்மா அப்படி போது பார்ப்பேன். பட் நான் அதிகமாக வந்து பார்த்தது வந்து கேடிவி தான். கேடிவி குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. கேடிவி போன எல்லா படமும் நான் பார்த்துருப்பேன். அந்த படம் தேட்டருக்கு கூட வந்திருக்காது. அந்த எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி படம்லாம். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எனக்கு அது வந்தோடனே பேக் எல்லாம் வச்சுட்டு கேடிவி பார்த்துட்டே சாப்பிடுவேன். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு படமே எனக்கு சினிமாவே பிடிக்கும். அப்புறம் எனக்கு மாடலிங் நான் ட்ரை பண்ணேன். மாடலிங்க்கு வந்து நல்லா ஹைட்டு வேணும், பர்ஃபெக்ட் பாடி வேணும். அதுப்போ நம்மளுக்கு அது இல்லை போல். சரி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அது சரி நம்ம எல்லா இடத்துல நான் கால் வச்சேன். சரி நம்ம வந்து வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம ஆங்கர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். அப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணி அப்படி போனேன். அப்படியே போய் ஏதோ ஒரு இடத்துல